பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் சேரர், சோழர், பாண்டியர். சரியா? இது 3 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், சேரர்கள். அதாவது இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம், குட்டியான இரும்பு சேரை வானத்தில் இருக்க ஆதவன் படுற மாதிரி வைக்கணும், மொட்டை மாடியில் வெயிலில் வைக்கணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது குட்டியான இரும்பு சேரை வானத்தில் இருக்க ஆதவன் படுற மாதிரி வைக்கணும். அப்போது சேரர்கள், குட்டுவன், இரும்புரை, வானவன், ஆதவன். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சோழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேலை வர்றது எல்லாமே சோழர்களில் தான் வரும், ஒன்றை தவிர்த்துட்டு. எது அப்படின்னா செழியன். செழியன் மட்டும் பாண்டியர்களில் வரும், மிச்சம் எல்லாமே வந்துச்சு அப்படின்னாவே சோழர்கள் தான். அப்போ சென்னி, செம்பியன், கிள்ளி வளவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர்களுக்கு சென்னி, செம்பியன், கிள்ளி வளவன். சரியா? அடுத்து பாருங்கள், நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, செழியன் மட்டும் பாண்டியர்களில் வரும். அப்போது பாண்டியர்களில் வர்றது மாறன், வழுதி, செழியன், தென்னர். சரி, அப்போ தென்னாட்டை சேர்ந்தவங்க தானே பாண்டியர்கள், அப்போ தென்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த இது முக்கியமானதுங்க. அதாவது கரிகால சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 11 வேளிர்களையும் சேரர் பாண்டியர்களோட கூட்டுப்படையும் தஞ்சாவூரில் வெண்ணி அப்படின்ற இடத்துல தோற்கடிச்சிருப்பார். சரியா? இப்போது 11 வேளிர்களையும் சேரர் பாண்டியர்களோட கூட்டுப்படையையும் தஞ்சாவூரில் இருக்க வெண்ணி அப்படின்ற இடத்துல தோற்கடித்தவர் யார் அப்படின்னா கரிகால சோழன். சரியா? அடுத்து பாருங்கள், இதுவே 5 வேளிர்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது 11 வேளிர்கள். இதுவே 5 வேளிர்கள் சேரர், சோழர். இவங்களை தலையங்கனம் அப்படின்ற இடத்துல தோற்கடித்தவர் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். சரிங்களா? நெடுஞ்செழியன்னு கொடுத்துருப்பாங்க, இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, நெடுஞ்செழியன். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா 5 வேளிர்களை தோற்கடிச்சிருப்பார். கரிகால வளவன் 11 வேளிர்களை தோற்கடிச்சிருப்பார். நன்றி.